டு மாஸ்டருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று சொன்னோம் இல்லையா 9 நம்பர் எப்படியா இருந்தாலும் ஆட்டத்தில் உள்ளே வந்துருங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுருங்க அப்படின்னு சொன்னானே. நேற்று ட்ரையல் நம்பர் அதே மாதிரி தான் ஆடினாங்க. ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 519ங்கிற ட்ரையல் நம்பர் வந்துச்சா, அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு 119 வந்துச்சா, 109 வந்துச்சா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 9 நம்பர் வருங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம். நேற்று கண்டிப்பாக வரும், வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். அதுதான் ஆடினாங்க. சரிங்களா, செம்மையாக ஒரு வின்னிங்க. அதில் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரும்னு. அதே மாதிரி 5 நம்பர் நம்ம சொல்லிட்டோம், 5 நம்பர் நேற்று ஆட்டத்திலே வரும். அதே மாதிரி 3 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு மெத்தட் தான். ஏன்னா அதிகமாக 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுதான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுதான் ஆடினாங்க. அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, இந்த ட்ரையல் நம்பரில் இருக்கிற 9 நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டில் இருக்கிற 109 இதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகும். கண்டிப்பாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. ஒரு செம்ம வின்னிங் தான் நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரூனியாவில் நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/9/2024 காரூனியா ப்ளஸ்ஸு 534வது குழுக்கள். சரிங்களா, 534வது குழுக்களில் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கிறதை பார்ப்போம். ஏன்னா ட்ரையல் நம்பர் தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்றே நம்ம ட்ரையல் நம்பர் தான் எதிர்பார்த்தா அது மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி 927ங்கிறது ட்ரையல் நம்பர். சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் நமக்கு வின்வின் அதாவது நமக்கு காரூனியா ப்ளஸில் ஆடப்பட்ட நம்பர் வந்து 769. இதுதான் போன வாரம் ஆடியிருந்தாங்க. போன வாரம் ஆடின அதே நம்பரை கணக்கில் வச்சுக்குவோம். கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி ஆடுவாங்க, ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரூனியா ப்ளஸ் இல்லையா, காரூனியா ப்ளஸ் உங்களுக்கு எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். மறுபடியும் வந்து 9 நம்பர் இங்கே மறுபடியும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது, செமையாக மேட்ச் ஆகுது இல்லையா. 9 நம்பர் மறுபடியும் ஆட்டத்தில் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 935. அதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம். கண்டிப்பாக வந்து நமக்கு திரும்ப 9 நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு 9 நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டில் ட்ரா நம்பரில் ஒரு 9 நம்பர் 109 வந்துருச்சு. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக 9 நம்பருக்கான பேஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் நம்ம குறிப்பாக சொல்லியிருந்தேன். எப்போயுமே கொடுக்க மாட்டோம் 9 நம்பர். நேற்று கொடுத்த காரணம் என்னென்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால கொடுத்தா வந்துடுச்சு. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 927, அதே மாதிரி 769, 935 இது வந்து நமக்கு இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வைஸ்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 537 இல்லையா, 37 ட்ரா நம்பர். இதெல்லாம் ஓவரால் நம்ம வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த காசு பூராமே நம்ம அங்கே தான் கொடுத்தோம். நம்ம மாற்றிலாம் கொடுக்கல. நம்ம எங்கே கொடுத்தோம்னா அந்த ட்ரஸ்ட் மூலிமா நம்ம அன்னதானம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அன்றைக்கெலாம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் வந்து அன்னதானம் பண்ணியிருந்தோம். அதனால் வீடியோ போட முடியலன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான், அதனால தான் வீடியோ போட முடியாமல் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நமக்கு நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்தா கூட நம்ம அங்கே தான் கொடுப்போம். அது மூலிமா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறோம். கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம், நல்லது தான் நடக்கும். அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அனுபவம் அதெல்லாம் கொடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் போடுற வீடியோ ஏதாவது 1-2 பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அவங்க மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து வெட்டியாக செலவு பண்ண போகிறதில்ல. அதை வச்சு குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது நல்ல விஷயத்துக்காக பண்ணக்கூடிய நம்பர். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி வளர்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கான பங்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் இருக்குது, இல்லைன்னா சொல்லலாம். இப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு வகையான சோஷியல் சர்வீஸ் தான். இதை நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ செய்ய போகிறது நல்ல உதவி. அந்த நல்ல உதவியில் நம்மளுடைய ஒரு சின்ன பங்கு ஏதாவது ஒரு துரும்பளவாவது நம்ம இருந்துச்சுன்னா நமக்கு அதோட பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த 50-50 அது காரூனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 769 பெரிய நம்பர் அடித்தாங்க. பட் அந்த நம்பரை கணக்கில் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம நேற்று ரொம்ப 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 ஒஸ்ட்டான நம்பர் தான் கொடுத்தாங்க. இதை வச்சு எந்த வேல்யூவும் நம்மளால் எடுக்க முடியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போயுமே 007 நீங்கள் வச்சு நீங்கள் என்னத்தை நீங்கள் எடுத்துருப்பீங்க, கட்டாயமாக முடியவே முடியாது. நம்ம வந்து நேற்று கொடுத்த நம்பர் வந்து கணக்கே கிடையாது. உண்மையாலுமே நேற்று கொடுத்த நம்பர் வந்து நம்ம கணக்கில் வச்சே கொடுக்கல. ஏன்னா கொடுக்க முடியாது. நீங்கள் என்னத்தை கணக்கில் வச்சு கொடுப்பீங்க? 008க்கு என்ன வேல்யூ எடுக்க முடியாது தான். நீ தலைகளை என்னால் எடுக்க முடியாது. நான் எத்தனை வருஷம் கெஸ்டிங் எடுத்துருக்கேன், எடுக்கவே முடியாது. சும்மா வேணால் 807ன்னு வேணால் கணக்கு வச்சு எடுக்கலாமே தவிர அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் கிடையாது.
அது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம 935ங்கிற நம்பருக்கு வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம அதை வச்சு ஈஸியாக எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். சரிங்களா? அப்போ நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எதனால் அப்படி 5ஆம் நம்பர்னால் 5ஆம் நம்பர் வச்சா தான் 537ங்கிற நம்பர் வரும். புரியுதுங்களா? 537க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் எனக்கு கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 537. ஏன்னா 5ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சு, மறுபடியும் தொடர்ந்து 5ஆம் நம்பர் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் கணக்கு பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த 537ங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? 5ஆம் நம்பர் வந்து ஒரு 3 நாள் தான் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 3-4 நாள் தான் ஆச்சு. ஆனால் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். 5ஆம் நம்பருக்கான 9க்கு 5ங்கிறது எப்போவுமே எவர் கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எவர் கிரீனாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 5க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருங்க. 1ஆம் நம்பர் பேசிக்காகவே வரணும். ஏன்னா 9க்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 1க்கு 4ன்னு வந்துருச்சு, 1க்கு 4ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 0க்கு 4ன்னு வந்துருச்சு, 0க்கு 9ன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங், ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நேற்று 1ஆம் நம்பர் கொடுக்கல பார்த்தீங்களா? 1ஆம் நம்பர் நேற்று கணக்கில் இருந்தும் கொடுக்கல. நேற்று கணக்கில் என்ன இருந்துச்சு, 419ன்னு ஒரு நம்பர், 519ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 109ங்கிறது நமக்கு ரிசல்ட் ட்ரா நம்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு நம்ம நேற்று 1ஆம் நம்பர் கொடுக்கல அப்படின்னா 1ஆம் நம்பர் நேற்று கணக்கில் வரல, ஆனால் இன்றைக்கி கணக்கில் வருது. அப்படின்னா என்ன காரணம்னா 9க்கு 1ங்கிறது சாத்தியமான நம்பர் தான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், இல்லைன்னா மறுக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 43 நாளாக வராத நம்பர் நாளைக்கு வரப்போதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா 137 அப்படிங்கிற நம்பரும் நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக நம்பணும். 137க்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க பாருங்கள், 7 1 3 அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 7 அது ஏன் பாருங்கள் 315ன்னு வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி நமக்கு இங்கே 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 137 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி மேலே கிடியே போனாலும் கண்டிப்பாக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக அதை பேஸ்ட்டாக வச்சு நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 5 3 இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன வைக்கிறோம் இந்த இடத்துல, அதே சேம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் நம்பர் வச்சாலும் 537 இதே பேஸாக வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க 137ன்னு வரணும். சரிங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு 9ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நாளைக்கு என்னங்க வரும்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுங்க. ஏன் 7ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 073 அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். 073க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 037ங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அது மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுங்க. 7ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3க்கு 7ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. ஏன்னா செம்மையாக வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை 7ஆம் நம்பர் வரலன்னா 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும். சரிங்களா? 6ஆம் நம்பரும் கண்டிப்பாக வரும். 7 அல்லது 6ங்கிற நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஏன்னா வந்தால் உங்களுக்கு அந்த 3க்கு 7ன்னு வரணும், இல்லைன்னா 3க்கு வந்து என்ன வரணும், 6ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? 3க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும். கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்துக்கங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வரதுனால மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், ஏன்னா கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 5 8 இந்த 3 நம்பர் வருதா, அதே சேம் நம்பர் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, 7 8 7 5. அதை தான் நம்ம நேற்று திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தாங்க வரும், இந்த மாதிரி தாங்க வரும், இங்கே இருக்கிற நம்பர் தாங்க இங்கே வரும், இங்கே இருக்கிற நம்பர் தாங்க இங்கே வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? வந்துருச்சு பார்த்தீங்களா? எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நம்பர் இங்கே வந்துடும்னு சொன்னோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அப்போ நான் 5ஆம் நம்பருக்கு என்ன அதிகமாக வரக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரணும். ஏன்னா 9ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 நாள் தான் பெண்டிங் ஆச்சு. 8 நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 9 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். 0க்கு 9 கொடுத்துட்டாங்கன்னா 5க்கு 9 கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 0க்கு 9 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5க்கு 9 4க்கு 9 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 4க்கு 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? 4க்கு 9 0க்கு 9 5க்கு 9 அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். மேட்ச் ஆகுது, செமையாக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நாளைக்கு என்ன கொடுங்க, 579ங்கிற நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். 579க்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா
79வது கண்டிப்பாக வரணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் வந்து 2ஆம் நம்பருக்கான ஃபேஸ் இருக்குது. ஏன் 2ஆம் நம்பர்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 032 அப்படின்னு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 032க்கான கணக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 5க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்போயுமே. 5க்கு 2, 5க்கு 9ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் யாருக்காச்சும் ஃபேஸ் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்னென்னா 4 வரணும், இல்லைன்னா 5, 9 வரணும். இந்த 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில். சி போர்டில் 4 அல்லது ஏன்னா நான் 5க்கு 4 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதனால தான் 2 நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். சி போர்டில் உங்களுக்கு 4ஆக இருக்கணும், இல்லை 9ஆக இருக்கணும். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கிறதா. எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும், வராமல் போகாது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் நம்ம அந்த சேனலுக்காரங்கள சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிக்கிறோம். நல்ல விஷயத்துக்காக அவங்க செய்கிறாங்க, அதுக்கு நல்லதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங் சுனாமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறையா சாதனைகள் செய்வாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.